நாளைக்கு நீங்க கரூர் போங்க வேணாம்னு சொல்ல. ஏற்கனவே 41 பேர் சாகடிச்ச மாதிரி இப்பவும் போய் சாகடிக்காதீங்க யாரையும். சைலண்டா போயிட்டு அரசு முறை பயணமா போங்க, அரசு விழாக்களை கலந்துட்டு வந்துட்டே இருங்க. மக்கள் எந்த விஷயங்கள் கஷ்டப்படுறாங்க, அந்த விஷயங்களை எப்படி போக்கணுன்றதை விட இன்னொரு ரீல்ஸ் அரசாவே இருக்கு. ரீல்ஸ் அரசாவே 41 பேர் செத்தானா, இது பெரிய தியாகிங்க. தேவையுடைய நிகழ்ச்சிக்கு வந்து இறந்துட்டாங்க. இப்போ விஜயுடைய கூட்டத்துக்கு போய் செத்தன்னு சொன்னா அரசு வேலை கிடைக்கும்ன்ற மாதிரி ஒரு ஆட்சின்னு சொன்னா இது நேரடியா மக்களை தற்கொலைக்கு தூண்டுவதற்கு சமமானதா இல்லை. அரசு வேலை கொடுக்கறதுன்னா அரசு என்ன உங்க அப்ப மட்டும் சொத்தா? நீங்க இந்த உலகத்துக்கு போனா இந்த அரசியலுக்காக திமுக மீதோ அல்லது திமுக போலீஸ் மீதோ பழியை சுமத்திட்டு தப்பிக்கலாம். இறைவன் கிட்ட இருந்து நீங்க தப்பிக்கவும். திமுக மீது காவல்துறை மீது விஜய் பழி போடும்போது அப்பவே எஃப்ஐஆர் போட்டு கைது பண்ணி விஜயத்துக்கு உள்ள போட்டுதான் இன்னைக்கு இந்த நிலை இல்லை. அதிகாரத்தை தவறாக துஷ்பிரயோகம் செய்ய மாட்டேன்னு சொல்லி சத்திய பிரமாணம் செஞ்ச விஜய் இன்னைக்கு அதிகாரத்தை பட்டவட்டமா துஷ்பிரயோகம் செய்கிறார். வாய்ஸ் ஆஃப் தடா ரஹீம் நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். தொடர்ந்து வாய்ஸ் ஆஃப் தடா ரஹீம் யூடியூப் சேனலை பார்வையிடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. குறிப்பாக இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்னவென்றால் நாளை வெள்ளிக்கிழமை முதல்வர் ஜோசப் விஜய் கரூருக்கு போவதாக ஊடகங்களில் தகவல்கள் பரவலாக வருது. ஏற்கனவே இதே கரூருக்கு தான் தேர்தலுக்கு முன்னாடி ஜோசப் விஜய் வந்து போய் அந்த நெரிச்சலில் சுமார் 41 பேர் மரணமடைந்தார்கள். அதில் ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் உட்பட 41 பேர். இந்த மரணத்துக்கு இன்னவரையிலும் வந்து யார் காரணம் என்று தெரியவில்லை. தாவேகா வந்து ஆரம்பத்திலிருந்தே விஜய் வந்து திமுக மீது ஒரு குற்றம் பழியை சுமத்தி விட்டு அவர் தப்பிக்க தான் பார்த்துட்டு இருக்காரு. ஆனால் சோசியல் மீடியாவில் சமூக வலைதளங்களில் அங்கே நடந்த நிகழ்வுகளை வீடியோக்களாக வரும்போது பார்க்குற மக்கள் சொல்கிறாங்க, இது விஜயும் தாவேகாவும் செய்த தவறு தான் இந்த கூட்ட நெரிசலுக்கு காரணம், இந்த மரணங்களுக்கும் காரணம்னு எல்லாரும் தரப்புலையும் பேசிக்கிறாங்க. நிலையில் இந்த வழக்கு சிபிஐ விசாரணையில் இருக்கிறதுனால இதை பற்றி விரிவாக நம்ம பேச முடியாது. அதே நேரத்தில் இப்போ அந்த விஷயமா வந்து சமீபத்தில் வந்து தாவேகாவுடைய அமைச்சர் ஆதவர்ஜனா பேசும்போது 41 பேர் திமுகவினுடைய தூண்டுதலில் போலீஸ்காரங்க தான் கொண்டாங்கன்னு சொல்லி பேசியிருக்காரு. அதை பற்றியும் வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கு. அவர் நேரடியாக போலீஸே குற்றவாளி ஆக்கிறாரு. யார்? ஆதவர்ஜனா அமைச்சர், தாவேகாவுடைய முக்கிய அமைச்சர் அவர். அப்படி இருக்கும்போது இந்நிலையில் நாளைக்கு போகிறாரு. இன்னொரு பரபரப்பாக என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், நாளைக்கு போய் அந்த 41 பேர் இறந்தாங்களே அவருடைய குடும்பத்தாருக்கு வந்து அரசு வேலை வழங்க போகிறாரு அப்படின்னு. அரசு வேலை வழங்குறது வந்து யாருக்கு வழங்குறது? முதல்வர் வந்து அரசு வேலை வழங்கலாம். யாருக்கு வழங்கலாம்? நீங்கள் நடிகராக இருந்தீங்க, உங்களை பார்க்க வந்த ரசிகர்கள் அவங்க இறந்தாங்க. அப்படின்னும் போது நீங்கள் அரசு வேலையை அவங்களுக்கு கொடுக்கிறது என்பது ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு கெடுதி. அரசு வேலை வந்து ஒரு கனவோட படிச்சுட்டு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் வந்து பதிவு பண்ணி சுமார் 54 லட்சம் பேர் காத்துட்டு இருக்காங்க. 5.5 மில்லியன் கிட்டத்தட்ட பேர் காத்துட்டு இருக்காங்க. இளைஞர்கள் வேலை வரும். ஆனால் நீங்கள் என்னடான்னு சொன்னால், சாதாரணமாக வந்து உங்களுடைய கூட்டத்துக்கு வந்து நெரிச்சலில் மரணம் அடைந்தவங்களுடைய குடும்பத்தாருக்கு அரசு வேலை கொடுக்குறீங்கன்னு சொன்னால், அப்போ இவ்வளோ பட்டய படிப்புகள்லாம் படிச்சுட்டு அரசு வேலைக்காக பதிவு பத்திரத்தில் வந்து பதிவு பண்ணிட்டு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ணிட்டு காத்துட்டு இருக்கக்கூடிய மனசு எப்படி இருக்கும் பாருங்க. அதிகாரத்தை தவறாக துஷ்பிரயோகம் செய்ய மாட்டேன்னு சொல்லி சத்திய பிரமாணம் செஞ்ச விஜய் இன்னைக்கு அதிகாரத்தை பட்டவட்டமாக துஷ்பிரயோகம் செய்கிறாங்க. நீங்கள் அந்த 41 பேருக்கு வேலை கொடுக்கணும்னு சொன்னால் தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் சொன்ன மாதிரி உங்கள் வீட்டில் வேலை கொடுங்க. அல்லது நீங்கள் சேர்த்து வச்சிருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான கோடி சேர்த்து வச்சிருக்கீங்களே அந்த காசை எடுத்து அள்ளி கொடுங்க, தப்பே இல்லை. அல்லது அவர்கள் உங்கள் கட்சியில் சேர்த்துக்கிட்டு எம்எல்ஏ ஆக்குங்க, எம்பி ஆக்குங்க, அது கூட தப்பு இல்லை. ஆனால் அரசு வேலை என்பது நிச்சயமாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தவறான முன்னுதாரணம். ஒவ்வொரு தலைவருக்காகவும் செத்தான்னு சொன்னால் அந்த தலைவர் ஆட்சிக்கு வந்தாருன்னா அந்த தலைவர் அவருக்கு குடும்பத்தாருக்கு அரசு வேலை கொடுக்குறாங்கன்னு சொன்னால்
இது அநியாயம் இல்லையா? இது பட்டவர்த்தனமான லஞ்சம் வாங்கிட்டு கொடுக்குறாங்கல்ல வேலை, பணத்தை வாங்கிக்கிட்டு. வியாபார ஊழல் எப்படி இருக்கு? வியாபார ஊழலை விட மோசமானது வியாபார ஊழல் கூட அப்படிதான். ஏன் சொன்னால் படிக்காமலே எம்பிபிஎஸ் டாக்டர் சர்டிஃபிகேட் வாங்குது, படிக்காமலே ஐஏஎஸ் சர்டிஃபிகேட் வாங்குது, படிக்காமலே ஐபிஎஸ் சர்டிஃபிகேட் வாங்குது. இது பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான மாணவர்கள் வியாபார ஊழலில் மாட்டுறாங்க. எல்லாருமே அவங்க பதவியில் இருக்காங்க, பதவி போகல. ஆனால் அந்த ஊழல் பண்ணதாக விசாரணை செய்த 3 விசாரணை குழு அதிகாரிகளே கொல்லப்பட்டிருக்காங்க. பெரிய அளவுக்கு பண்ணாங்க. இப்போ அது போன்ற ஒரு ஊழலாக தான் இப்போ விஜய் கரூரில் இறந்தவர்களுடைய குடும்பத்தாருக்கு அரசு வேலைவாய்ப்பு கொடுக்குது. இது தவறு. இப்போ அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியே கடுமையாக எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு. சமூக செயற்பாட்டாளர்கள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இதை மீறி நாளைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போய் அங்கே அரசு வேலை கொடுத்தாருன்னா நிச்சயமாக அரசு வேலைக்காக படிச்சுட்டு 54 லட்சம் பேர்கிட்ட பதிவு பண்ணி வச்சிருக்கக்கூடிய அவனுடைய நிலை என்ன? நேற்று கூட ஒருத்தர் பதிவு போட்டிருக்காரு, நானும் கரூர்காரன் தான், விஜய் கூட்டத்துக்கு நானும் போனேன், ஆனால் அன்னைக்கு நான் செத்து இருந்தேன்னா என்னுடைய 2 பிள்ளைகளும் மாஸ்டர் டிகிரிலாம் முடிச்சு வேலை இல்லாமல் வீட்டில் இருக்காங்க, அன்னைக்கு நான் செத்து இருந்தால் இன்னைக்கு 2 பிள்ளைக்கு வேலை கிடைக்கும்னு சொல்லி ஆதங்கத்தோடு ஒரு பதிவு போட்டிருக்காரு. அப்போது விஜயுடைய கூட்டத்துக்கு போய் செத்தன்னு சொன்னால் அரசு வேலை கிடைக்கும்ன்ற மாதிரி ஒரு ஆட்சின்னு சொன்னால் இது நேரடியாக மக்களை தற்கொலைக்கு தூண்டுவதற்கு சமமானதா இல்லையா? திமுக அதிமுக விட ஒரு மாற்றுன்னு சொல்லிட்டு இதுதான் மாற்றாங்க. ஏற்கனவே தமிழ்நாடு முழுக்க சட்டம் ஒழுங்கு சந்திச்சிருக்குது. அதை பற்றியெல்லாம் உங்களுக்கு கவலையே இல்லை. ஆனால் நேற்று என்ன பண்ணுறீங்க, அரசு மருத்துவமனைக்கு போயிட்டு ஒரு சீன் போடுறீங்க. ஒரு மருத்துவமனைக்கு போனீங்கன்னு சொன்னால் ஏன் ரசிகர்களை கூப்பிட்டு போகிறீங்க? அங்கே என்ன கூச்சல், பிகில் அடிக்கிறது, கூச்சல், தளபதின்னு கத்துறது மருத்துவமனையாது? இந்த அடிப்படை கூட உங்களுக்கு தெரியாதா? ரோட்டில் போகும்போது போர்டு வச்சுருப்பாங்க, பள்ளிக்கூடம் மருத்துவமனை. எதுக்கு வச்சுருக்காங்க? 2 சக்கர 4 சக்கர வாகனங்கள் போகிறவங்க அங்கே போனோன்னா ஹார்ன் அடிக்கக்கூடாதுன்றது. பள்ளிக்கூடம் தாண்டி மருத்துவமனையில் ஹார்ன் அடிக்கக்கூடாது. இது அரசு சார்பாக வச்சிருக்க போர்டுங்க. அப்படி இருந்து நீங்கள் மருத்துவமனைக்கு ஆய்வு பண்ணுறது போய் நேற்று போட்ட ரீல்ஸுக்காக, ஏன்னா உங்களுக்கு ரீல்ஸ் போட்டு தான் நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்க. இப்போ ரீல்ஸ் போட்டு நீங்கள் ஆட்சி நடத்தி முடிச்சிடலான்றது தான் உங்களுடைய எண்ணமாக. மருத்துவமனைக்கு ஆய்வுக்கு போனீங்க, சரி உங்களுக்கு உடல்நிலை சரியில்லையோ அல்லது உங்களுடைய குடும்பத்தாருக்கு யாருன்னா உடல்நிலை சரியில்லைன்னா அந்த அரசு மருத்துவமனையில் போய் நீங்கள் அட்மிட் ஆவீங்களா? ஆக மாட்டீங்க. நீங்கள் போய் பெரிய தனியார் மருத்துவமனையில் தான் அட்மிட் ஆவீங்க. ஒரு சாதாரணமான வலி இருந்தாலும் உடனே தனியார் மருத்துவமனைக்கு தான் போவீங்க, அரசு மருத்துவமனைக்கெல்லாம் போக மாட்டீங்க. அப்போ இது ரீல்ஸுக்காக நீங்கள் போயிருக்கீங்க. போயிட்டு ரீல்ஸ் போடுறதுக்காக அங்கே இருக்கக்கூடிய மருத்துவமனையில் இருக்கக்கூடிய நோயாளிகளை அந்த கூச்சல் குழப்பத்தில் ஒரு விதமான விரக்தியை ஏற்படுத்திட்டு வந்திருக்கீங்க. இதுவா ஒரு முதல்வருக்குன்ற நாடகம்? இப்போ நாளைக்கு கரூர் போகிறீங்க, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. என்ன கரூர்னு சொல்லிட்டு போகிறதுக்கு முன்னாடியே ஒரு புறப்பகண்டா, நீங்களும் உங்கள் கட்சிக்காரங்களும் பயங்கர புறப்பகண்டா. இப்படி தான் கரூர்லேயும் நடந்தது. 12 மணி 11 மணில இருந்து விஜய் வராருன்னு சொல்லி ஏன்னா நல்ல மாஸ் காட்டணும், இந்த மாஸ் ஆட்சியாளருக்கு அப்படியே அதிரணும் அப்படின்றதுக்காக நீங்கள் உங்கள் கட்சிக்காரங்க செஞ்ச மிகப்பெரிய ஒரு தவறு தான் 41 பேர் மரணத்துக்கு காரணம். நீங்கள் இந்த உலகத்துக்கு போனால் இந்த அரசியலுக்காக திமுக மீதோ அல்லது திமுக போலீஸ் மீதோ பழியை சுமத்திட்டு தப்பிக்கலாம். இறைவன்கிட்டேருந்து நீங்கள் தப்பிக்கவே முடியாது. அந்த 41 பேர் கொலைக்கும் தாவேக்காவும் விஜயும் தான் காரணம். நீங்கள் வேணால் வழக்கொன்னோடு போடுங்க, நான் எதிர்கொள்ள தயார். சோசியல் மீடியாவில் வந்த வீடியோக்களை பார்த்தாவே தெரியும் யார் காரணம். போலீஸ் வச்சுக்கக்கூடிய அந்த பாதுகாப்பு தட்டியை கூட அடித்து உடைச்சிட்டு போகிறானுங்க. வீடுல பால்கனியில் பெண்கள் நிற்கிறாங்க, பெண்களை தள்ளி விட்டுட்டு பசங்க ஏறுறாங்க, வீடுகளை இடித்து தள்ளிட்டு போகிறாங்க. நீங்கள் அசால்ட்டாக வேனில் உட்காந்துட்டு அப்படியே ஒரு ஸ்மைல் கொடுத்து இப்படி ஒரு சினிமா தனமான ஒரு ஸ்டில்லை கொடுத்துட்டு வந்துட்டீங்க. அங்கே நடந்த நிகழ்வுக்கு பிறகு இது நாள் வரையும் நீங்கள் கரூருக்கு போகலை.
கரூரில் இறந்தவங்களுடைய குடும்பத்தார உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு வச்சு தான் நிவாரணம் கொடுத்தீங்கன்னு சொன்னாங்க. இதை கொடுத்தீங்களா இல்லையான்னு தெரில. அவங்களுக்கு மாதம் மாதம் சம்பளம் கொடுக்குறதா சொன்னாங்க. அதுவும் கொடுக்குறாங்களா இல்லையான்னு தெரில. அப்போது உங்களுடைய தவறு. நீங்கள் ஆட்சிக்கு வரணுன்றதுக்காக 41 பேருக்கு பலி கொடுத்ததான் நான் பார்க்குறேன். இன்னைக்கு அந்த 41 பேருடைய குடும்பத்தாருக்கு நீங்கள் இன்னும் அள்ளி கொடுங்க. உங்களுக்கா இல்லை, காசு இல்லை. நீங்கள் தான் 100 ரூபாய் 200 ரூபாய் டிக்கெட் எல்லாம் 1000 2000 விற்று ஆயிரக்கணக்கான கோடி உள்நாடு வெளிநாடு முதலீடு பண்ணி வச்சிருக்கீங்களே, அந்த காசு அள்ளி கொடுங்கயா. நீங்கள் அரசு வேலைக்கு கொடுக்குறீங்க. அரசு வேலை கொடுக்குறதுன்னா அரசு என்ன உங்கள் அப்பா மட்டும் சொத்தா? யாருடைய சொத்து? இப்போ இந்த அரசு வேலைக்காக இயங்கிட்டு ஒரு 54 50 55 லட்சம் பேர் பதிவு பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. அவனுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? அப்போ இதையெல்லாம் எதிர்கட்சிகளும் எல்லாருமே கடுமையாக எதிர்க்காங்க. இதை மீறி நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு தவறான முன்னுதாரணம். இதோட நீங்கள் முடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு சமமானது. நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்க, சட்டம் ஒழுங்கு எப்படி பார்க்கணும், மக்களுடைய நலன் எப்படி பேணணும், மக்கள் எந்த விஷயங்கள் கஷ்டப்படுறாங்க அந்த விஷயங்களை எப்படி போக்கணுன்றதை விட இன்னொரு ரீல்ஸ் அரசாகவே இருக்குது. ரீல்ஸ் அரசாகவே இருக்குது. இப்போ கூட ஒரு அமைச்சர் பள்ளிக்கூடத்தில் போய் பையனை கிண்டல் பண்ணுறாங்க. அவங்க அந்த துறை அமைச்சர் கூட இல்லாமல் அவங்க தொழிலாளர் நலத்துறையோ ஏதோ ஒரு துறை அமைச்சர் பெண்ணு பேர் கூட வரல பாருங்க. நம்ம கூட தான் போகிறோம், வீட்டுக்கு போகிறோம், ஒரு பையன் இருக்கான் படிக்கிறான்ன்றான், அவங்ககிட்ட சில கேள்வி கேட்போம், கிண்டல் பண்ணுவோம், எல்லாம் பண்ணுவோம். அதை ரீல்ஸ் எடுத்து போட்டு விளம்பரப்படுத்த முடியாது. நீங்கள் அப்போதான் எதிர்கட்சிகள் கேள்வி எழுப்புறாங்க. அப்போ முழுக்க தாவேக்கா அரசு ஒரு ரீல்ஸ் அரசாகவே இருக்கு. இன்ன வரையும் அவங்க ஒரு ஸ்டடி மைண்டுக்கே வரல. நம்ம நம்பி தமிழக மக்கள் வாக்களிச்சிருக்காங்க, நம்மளை ஆட்சி பொறுப்பில் உட்கார வச்சிருக்காங்க. நம்ம எப்படி தமிழ்நாட்டை ஆட்சி நடத்தணும்ன்றதை யாருக்கும் தெரியல. ஒவ்வொருத்தரும் தலை கால் தெரியாமல் புரியாமல் ஓடிட்டு இருக்கான். போகிற இடம்லாம் வீடியோ எடுத்து ரீல்ஸ் போட்டுக்கிட்டே இருக்காங்க. இன்னும் தாவேக்கா முதல்வரும் அந்த முதல்வரை சார்ந்த எம்எல்ஏக்களோ அல்லது அமைச்சர்களோ அவங்க பேழ்றது மோல்றது மட்டும்தான் வீடியோ எடுத்து போடல. மற்ற எல்லாம் போட்டாங்க. சாப்பிட்றது, நடக்கிறது, தூங்குறது எல்லாத்தையும் ரீல்ஸ் ஆயிடுச்சு. அவங்க இன்ஸ்டாகிராமில் பணம் வருது போயிருக்கு, அது எல்லாமே ரீல்ஸ் ஆயிடுச்சு. அவங்க போடாதது ஒன்று தான், பேழ்றது மோடுறது தான் போடல ரீல்ஸ். அதையும் கூட போகிற போக்கு பார்த்தா அதையும் கூட போட்டுருவாங்க போயிடுது. அவ்வளோ ரீல்ஸ் போகும். ஏன்னா அந்த ரீல்ஸு தான் அவங்க என்ன பண்ணாங்க, ஆட்சியை பிடிச்சாங்க. இந்த இளைய சமூகம் ஏதோ அவங்களுக்கு வாக்களிச்சிட்டாங்க. அந்த இளைய சமூகம் வாக்களித்தாங்கன்னா அந்த மக்களுக்கு நாம் என்ன செய்ய போகிறோம்? உங்களை நம்பி தானே வாக்களித்திருக்காங்க. அவர்களுக்கு அரசு வேலை கொடுக்கறதுக்கு உண்டான வழிவகையில் என்ன செய்யணும் அதை பற்றியெல்லாம் அக்கறை இல்லை. 41 பேர் செத்தானா, பெரிய தியாகிங்க. தேவையுடைய நிகழ்ச்சிக்கு இறந்துட்டாங்க. இறந்ததுக்கு அன்னைக்கே திமுக அரசு சரியான நிலைப்பாடு இருக்குங்களா? திமுக மீது காவல்துறை மீது விஜய் பழி போடும்போது அப்பவே எஃப்ஐஆர் போட்டு கைது பண்ணி விஜயத்துக்கு உள்ள போட்டுதான் இன்னைக்கு இந்த நிலை இல்லை. திமுக அது ஒரு பயந்தாமொழி அரசாங்கம். பயந்துட்டு ஒதுங்கினுடைய விளைவு தான் இன்னைக்கு என்ன பண்றாங்க, பட்டவர்த்தனமா குதிரை பேரம் நடக்குது. சட்டமன்றத்தில் ஜெயிச்சு 4 நாள் கூட ஆகல, பதவியை ராஜினாமா பண்றான். 10-20 கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒருத்தர் எம்எல்ஏ ஆகிறான்னா அதே 10-20 கோடி ரூபாயில 40 கோடி எக்ஸ்ட்ரா கொடுத்தா ராஜினாமா பண்ணிட்டான். ஒரு எம்எல்ஏ ஆகிறது சாதாரணமானது இல்லைங்க. பெற்ற தாய் தந்தை காலில் கூட விட மாட்டானுங்க. ஓட்டுக்காக ஏதோ பொம்பளைக்கிட்டே ஏதோ ஆம்பளைக்கிட்ட காலில் விடுவானுங்க. அப்படியெல்லாம் ஜெயிச்ச சாதாரணமாக பதவியை ராஜினாமா பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. அவங்க எதிர்பார்த்ததை விட அதிகமாக தாவேக்கா கொடுத்துருக்கு காசு. அல்லது நீங்கள் ராஜினாமா பண்ணிட்டு மறுபடியும் தேர்தல் நின்று ஜெயிச்சிங்கன்னா உங்களுக்கு அமைச்சர் பதவி தருவேன்னு சொல்லிட்டு இதுதான் குதிரை பேரம். இதை மறைக்கிறதுக்காக தான் என்ன பண்ணீங்க, திமுக தாவேக்கா எம்எல்ஏ விலை பேசி வாங்குறதுக்கு முயற்சித்தாங்கன்னு சொல்லி கொஞ்சம் பேரை கைது பண்ணி இதை திசை திருப்புறது வேலை. ஆக நாளைக்கு நீங்கள் கரூருக்கு போங்க, வேணாம்னு சொல்ல. ஏற்கனவே 41 பேர் சாகடிச்ச மாதிரி இப்பவும் போய் சாகடிக்காதீங்க. யாரையும் சைலண்டாக போயிட்டு அரசு முறை பயணமாக போங்க, அரசு விழாக்களை கலந்துட்டு வந்துகிட்டே இருங்க.
அங்கே இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும்னா உங்கள் சொந்த காசில் எடுத்து முதலீடு பண்ணி வேலை வாய்ப்பு கொடுங்க. அரசு வேலை வாய்ப்பு கொடுக்காதீங்க. இந்த அரசு வேலை வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா தமிழக அரசு வேலை வாய்ப்பு எதிர்கொண்டு காத்துட்டு இருக்க எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ணி காத்துட்டு இருக்கக்கூடிய 54 லட்சம் பேருக்கு நீங்கள் பதிவு பண்ணணும். தமிழக அரசு நாளைக்கு கரூருக்கு போகிறதோ அங்கே போய் அரசு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதோ எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் அங்கே இறந்தவருடைய 41 பேருடைய குடும்பத்தாருக்கு அரசு வேலை கொடுத்தாங்கன்னா நிச்சயமாக இந்திய தேசிய கட்சி சார்பாக மிகப்பெரிய போராட்டத்தை நாங்கள் முன்னெடுப்போம்.